Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ஹாய் சரிகம நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னா உங்ககிட்ட நம்ம மல்லியோட குடும்பம்ன்றது ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் அந்த கூட நடிக்கிற நம்ம முக்கிய ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி மட்டும் முடிஞ்சிடாம இதில் வந்து டைரக்ஷன் டீம் இருக்கு, அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் டீம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா இதில் முதல்ல என்னோட ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா, ஹீரோயின் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியாக இருப்பா, அடவாடி பண்ண மாட்டா. இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை, ஆனால் அதெல்லாம் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்லி டைம், நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இப்போ கூட பாருங்க வீடியோ எடுக்கிறோம், டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்ஃபில்டு பொண்ணு அவங்க. பூர்ணிமா அம்மா, நளினி அம்மா, அம்பிகா அம்மா, எங்கள் சீலோட மெயின் பில்லர்ஸ். அப்புறம் மதன் பாபு சார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் போனவங்க. அவங்க புகழ் இருக்கும்போது நம்மளோட புகழும் கொஞ்சம் மேலோங்கும். ஸோ அன்பு காட்டுறதுல 3 பேருமே ரொம்ப தங்கமானவங்க. எந்த ஒரு ஈகோ இல்லாமல் என்னை ஒரு பசங்க மாதிரி தான் பார்த்துப்பாங்க இங்கே இருக்க எல்லாரையுமே. அப்புறம் எங்கள் தேவ் ப்ரோ, என்னோட கிளாஸ்மேட் மாதிரி அவர் என் ரூமில் என் கூட தான் இருப்பார் தனியாக. அப்புறம் வந்து கிரேசி, நிஷா மேம், அவங்க 2 பேர் ஒரு டீம். அவங்களும் வந்து ரொம்ப ரொம்ப சாதுவாக, ரொம்ப எப்படி சொல்ற, ரொம்ப எலகண்டாக இருப்பாங்க. ஸ்க்ரீனில் பேசுறது ரொம்ப தன்மையாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுற டீம். மல்லின்றது ஒரு ஹீரோயின் அந்த மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அது பாட்டம் வரைக்குமே ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் சேர்ந்தது தான் மல்லி. ஸோ எங்கள் கஷ்டம், எங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே நீங்கள் 100 எபிசோட் வரைக்கும் வந்திருக்கும். அது எல்லாமே உங்கள் அன்புனால தான். எப்போ உங்கள் அன்பு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ்யா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் தேவ் பாலு நந்தன். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதை தாண்டி இப்போ மல்லியில் மனோகரா நான் எப்படி வந்தேன்னா, ஒன் ஃபைன் டே ஹேட் அ கால் ஃப்ரம் சாரேகாமா ஆஃபீஸ் அண்ட் தே செட் லைக் மல்லியில் இங்கே ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க. சரி, ஓகே, ரைட் பண்ணிடலாம், நோ இஷ்யூஸ் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஜெல்லுன்னு ஆகணும் பார்த்தீங்களா, அது வந்து நாங்கள் ரொம்ப ஸ்டிக் ஆகிட்டோம். ஏன்னா வந்து நிஷான்றவங்க வந்துட்டு என் ஃப்ரெண்டு அஜயோட ஒய்ஃபு. ஸோ கிட்டத்தட்ட 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க நடிக்க வந்தாங்க இந்த சீரியல் தாங்க. ஏன்னா வந்து 3 லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அம்பிகா அம்மா, நளினி அம்மா, பூர்ணிமா அம்மா. இந்த 3 பேரை தாண்டி மதன் பாபு சார், சாய்ராம் சார், அதுக்கப்புறம் ஆஸ்யூஷுவல் நம்ம விஜய் ப்ரோ. பாண்டுன்னு ஒன்று பார்த்தீங்களா, நானும் விஜய் ப்ரோ தான் ரூம் ஷேர் பண்ணோம். ஸோ அந்த பாண்டுங்க எப்படின்னா, நாங்கள் 2 பேர் ஜாலியாக, நான் வந்து எப்பவுமே கூப்பிடப்படுறது கிடப்பேன். அவர் வந்து என்னை பார்த்து அவர் கூப்பிடப்படுறது ஆரம்பிச்சார். ஸோ கூப்பிடப்படுறதுக்கு ஜாலியாக நாங்கள் வந்து எங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன் நடந்துருக்கோம். ஹீரோயின் வந்தாங்க. ஹீரோயின் வந்து சரி இந்த பொண்ணு பேசுமா பேசாதா இப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. ஆனால் வந்த முதல் ஷாட்டே, அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா அப்படின்னா, ரைட்டு முடிஞ்சு போச்சு, வாங்க ரெடி டேக், நமக்கு ஓகே, இந்த பொண்ணு நல்லா பேசுகிறாங்க அந்த பொண்ணு அப்படி. ஏன் பொண்ணு கேட்டிருக்காங்க, நான் வந்து கேரக்டராக வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்படிதான் இருக்கிறா, நான் ஏமா நார்மலாக இருக்குமா அப்படின்னா, இல்லை பாப்பா, இல்லைப்பா அவங்களுக்கு தெரியாதுப்பா, நான் இப்படியே இருக்கிறேன்ப்பா. சரி இரு அப்படின்றது. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து 20 எபிசோட்ஸ்குள்ளேயே ஃபேமிலி அந்தளவுக்கு ஜெல் ஆயிடுச்சு. கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த டோட்டல் ஃபேமிலியே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கேரக்டரும் உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பார்த்துருங்க. டோன்ட் மிஸ் இட். வாட்ச் மல்லி. தேங்க்யூ. சாரேகாமா டிவி ஷோஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சித்ரா பேசுறேன். இது எங்களோட மல்லியோட லொகேஷன். மல்லி ஜேர்னியே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எவ்ரிபடி வந்து ரொம்ப லவ்விங்காக, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ இங்கே வந்து ஃபுல் மல்லி ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா தேவ், கிரேசி, நாங்கள், அம்பிகா அம்மா எல்லாம் ஒரு ஃபேமிலி, ஒரு பாட்டாக இருக்கும். விஜய், மல்லி எல்லாம் இன்னொரு சார். பட் ஆனால் இது வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் தான் இப்படி இருக்கும். ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன் ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இந்த ஜர்னி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப் ஸ்க்ரீனே நாங்கள் உட்காந்துட்டு பேசுகிறது, சிரிக்கிறது, இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் கம்ஃபர்டிங். ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 10 பேர் இருந்தால் எப்படி நம்ம எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிட்டு அவங்க லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அதே மாதிரி தான் இங்கேயும். அண்ட் இது வந்து எங்களுக்கு இங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்க. 100 இல்லை, 200, 500 போய்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் இஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சாரேகாமா மல்லி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கு தேங்க்யூ. சரிகமா டிவி ஷோஸ் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். சரிகமா கம்பெனிலேயே நாங்கள் ஒர்க் பண்ணுறது, அட்லீஸ்ட் நான் வந்து ஒர்க் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் என்னோட கேரக்டர், ஹீரோட மதர் கேரக்டர் நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் செட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்னிக் வர மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக இருக்கும். எல்லாருமே சேர்ந்து உட்காந்து ஆட்டி அடிச்சிட்ருக்கோம்.
அண்ட் எனக்கு வந்து இது ஏன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா என்னோட கண்டெம்பரரிஸ் அம்பிகா இருக்கட்டும், நளினீரா இருக்கட்டும், நாங்கள் மீட் பண்ணி நடிச்சது எல்லாரும் ஒன்றா நடிச்சது. விஜய், நிகிதா, நிறைய பேர், ரேஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூடயே நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு என்ன சொல்லணுன்னா இது இட்ஸ் மோர் லைக் அ ஹாலிடே எங்களுக்கு. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு சரிகமாக்க நன்றி சொல்லணும், உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். இப்போ வந்து 100th எபிசோடு வந்து ரீச் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்கள் ஆதரவோடு தான் இது வந்து நல்ல பெரிய ஹிட் ஷோவாக மாறணும். அண்ட் ஐ ஹோப் நான் திரும்பி உங்கள் கூட வந்து பேசணும். சரிகமா டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் நிஷா. மல்லியில் என் ஜேர்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நான் ரொம்ப ஒரு நல்ல பொண்ணாக, ரொம்ப பாவமான பொண்ணாக வந்தேன். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருந்தது. பட் சமீபத்தில் என்னை லைட்டாக இப்போ வில்லியாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி சொன்னால் எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பிடிச்சது. ஸோ அது ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் மெயினாக ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து டைரக்ஷன் டீம் தான். அவங்க சொன்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எனக்கு ஐ தாட் என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த சீரியல் 100th எபிசோட் வந்துச்சுன்றதை நினைக்கும் போது எங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் இல்லை. எங்கள் மல்லி ஃபேமிலிக்கு நீங்கள் எப்பயுமே இதே லவ் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். சரிகமா டிவி ஷோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மல்லி சீரியல் நாகலட்சுமி பேசுறேன். உங்க மல்லி சீரியல் பார்த்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 100வது எபிசோட் வந்து இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவை இதுக்கப்புறமா தொடர்ந்து கொடுக்கணும். ஹாய் சரிகமா டிவி ஷோஸ் வியூவர்ஸ், நான் தான் உங்க ரஜிதா பேசுறேன். எங்க செட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தென் பீங் அன் ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி தான் இவ்வளவு நாள் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம். நிறைய ஃபன் இருக்கும். இதே மாதிரி நான் 500 எபிசோட்ஸ் 1000 உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க மல்லி. ஸோ மல்லி சீரியல் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு வில்லேஜ் சீக்வன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி தாவணி கெட்டப்பில் தான் என் அண்ணன், என் தங்கச்சி, தம்பி அவங்க கூட தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாமே. ஸோ அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். நான் வந்து எனக்கு இவந்தோ பார்க்கும்போது வில்லி மாதிரி இருந்தால் கூட அப்படியே வந்து வெரி ஸ்வீட். அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஷிஃப்ட் டு சென்னை. விஜயோட ஃபேமிலி, ஹீரோட ஃபேமிலி கூட தான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக. ஆனால் அவங்களும் வந்து ரொம்ப ஸ்வீட்டானவங்க, ரொம்ப கார்டியலானவங்க. அவங்க கூட வந்து நான் அப்படியே சீக்கிரமாக செட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் ஏதாவது டைம் கிடைச்சா என்னென்ன ரீல் பண்ணலாம், என்னென்ன மாதிரி க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ணலான்ற மாதிரி நம்ம யோசிச்சு குரூப்பாக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் சீரியலில் பார்க்குறத விட நிறைய ஃபன் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நடக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் 3 லெஜெண்ட்ஸ் கூட தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ எப்போவே அவங்க ரூமில் அவங்க கூட தான் இருப்பேன். அண்ட் அவங்களும் வந்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஃபுல் டைம் எனக்கு ஷேர் பண்ணி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் அதெல்லாம் கேட்டுட்டு ஓகே மைண்டில் ஏற்றிட்டே இருப்பேன். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு தனி ஜேர்னி. ஏன்னா லைக் ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கும் நான் வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் தான் இந்த சீரியலுக்கு வந்தேன். ஸோ அது எப்படி இருக்கும், புது செட்டப், புதுசாக இருக்குது எல்லாருமே. சில பேருக்கு தெரியும், ஆனாலும் மெஜாரிட்டி யாருமே எனக்கு தெரியாது. அப்படி இப்படிலாம் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் கேரளாவுக்கு போகிறது இல்லை, ஃபுல் டைம் இங்கே தான், சென்னையில் தான். இவங்க கூட தான் ரொம்ப டைம், என் ஃபேமிலி விட இவங்க கூட தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இப்போ யோசிக்கிறேன். திடீர்னு பார்த்து 100 எபிசோட்ஸே ஆயிடுச்சு. இது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக 100 எபிசோட்ஸ் ஆனதே தெரியாது. இந்த டைம் போனதே எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ இதே மாதிரி நிறைய மைல் ஸ்டோன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணோம். அதுக்கு we need all your love and support and blessings. So keep watching my life. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.